பலாப்பழம் சாப்பிட்டு பலாப்பழம் வந்து அம்மா வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறோம். சூப்பர் அப்போ இங்கே வேற லெவலில். ஓகே, ஆளுக்கு 2 மாங்காய். என்னடா அது? நீ துவைக்கிற இந்த பக்கம்னு சொல்லிட்டு அவருமே வந்து துவைச்சிட்டு இருக்காரு. பார்த்து ஜஸ்விதாவும் கருப்பு பார்க்க வந்திருக்கோம். நிறைய சொல்ல இருக்குங்க. எடுக்க வந்துகிட்டே இருந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ருட்டியிலேருந்து பலாப்பழம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா? அங்கேயே 2 பழம் வந்து ஒரு பழம் சாப்பிட்டு ஒரு பழம் வச்சுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 2 பெரிய பெரிய காய் எடுத்துட்டு வந்தேன். 2 பெரிய பலாப்பழமா எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆமா, பழுக்கல காயை தான் இருந்தது. நல்லா வாசனை வந்த அப்படியே கட் பண்ணுங்க, சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பழம் நேற்றே வாசனை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நேற்று கட் பண்ணலான்னு பார்த்தா செம மழை. சரி, நாளைக்கு கட் பண்ணலாம் சொல்லிட்டு விட்டாச்சு. இன்னைக்கு இந்த பழத்தை வந்து கட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு தெரியல. பழம் நல்லா இருக்குமா சொல்ல இருக்குமா? ஆமா, நாங்கள் அந்த மண்டியில் வாங்கினப்போ அவங்க இப்படி கட் பண்ணி பார்த்துட்டு கொடுத்தாங்க. இது வந்து ரோட்டில் போகும்போது வியாபாரி அப்படியே கொல்லியிலேருந்து அப்படியே அறுத்துட்டு வந்த காய். அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால அவங்கள நம்பி வாங்கி வந்துட்டோம். ஸோ நல்ல வாசனையும் நல்லா இருக்கு. பழத்தை கட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பேபி கத்தியில் எண்ணெய்லாம் தடவிட்டு பழத்தை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கட் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ 2 பேர் இப்போ வேணும் செய்யுதா? நான் ஃபுல்லாக கோடு போட்டு வச்சிடறேன். அதுக்கப்புறம் 2 பேர் பிடிச்சி இழுக்கணும். ஓகே, அப்படிதான் நம்ம எப்பவுமே வழக்கமாக கட் பண்ணுவோம். கரெக்டா? ஆக்சுவலி பழத்தை இப்படி நடுவில் 2ஆ வெட்ட சொல்லியிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டைம். குறுக்க வெட்டிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. சரி விடு, வெட்டியாச்சு. உனக்கு எப்படி வருதோ அது மாதிரி வெட்டு. பழம் நல்லா இருந்தா எல்லாருக்கும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து குப்பைக்கு தான் போவோம். நாங்க எல்லாருக்கும் தரலாம்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் 2 பழம் வாங்கிட்டு வந்தோம். நல்லா தான் இருக்கும் செய்யுதா? நம்ம சொலையை எடுத்து கொடுக்கலாம். நல்லா இல்ல, லாஸ்ட் டைம் ஒரு டைம் பழம் வாங்கிட்டு வந்து பழத்தோட எடுத்துட்டு போனோம். நாங்க எல்லாரும் சாப்பிடலாம். கடைசியில் எல்லாருமே ஏமாந்துட்டோம். அதனாலதான் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா சரி நம்ம கட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டு போலாம் சொல்லிட்டு விட்டுட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா பழத்தை வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ண உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நான். நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்கு. நல்லா எல்லோவாக இருக்குது கலரு. அது கொஞ்சம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் தேஞ்சி வந்துருச்சு. அவங்க 2 வீலரில் எடுத்துகிட்டு வரும்போது அந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் வீணாயிடுச்சு இல்லை? கொஞ்சம் மட்டும் வீணாயிடுச்சு, மற்றதெல்லாம் நல்லா இருக்குது. கட் பண்ணி சொல்ல எடுக்கலாம் தனியாக. பழம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்தாச்சு. உள்ளே எடுத்து போய் கொடுப்போம். ஒருத்தர் சின்சியராக டிவி பார்க்குறாரு. காலையிலேருந்து பலாப்பழம் வாசனை பிடிச்சி பலாப்பழம் வெட்டுங்கன்னு சொல்லியிருந்தேன். வெட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா கூட டிவி பார்த்து நீங்கள் போய் வெட்டுங்க, நாங்கள் டிவி பார்க்குறேன். டிவி பார்த்துட்டு இருக்கா ஜஸ்விதா. பலாப்பழம் சாப்பிடலடி? 2 பேரும் டிவி பார்த்துன்னு இருக்கிறாங்க. என்ன படம் பார்க்குறீங்க? பாம்பு படமா? ஆமாம், பலாப்பழம் சாப்பிடுங்க. ஏந்துருங்க 2 பேரும். காலையிலேருந்து பலாப்பழம் வெட்டுமான்னு சொல்லினே இருந்தார் ஜஸ்விதா. நான் ஜஸ்விதா பலாப்பழம் நல்லா இருக்குதா? என்ன சொல்லு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பலாப்பழம்லாம் அரிஞ்சு சாப்பிட்டு சமைச்சிட்டு இருக்கேன் லஞ்சு. இன்னைக்கு சிக்கன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறேன். சிம்பிளாக சிக்கன் குழம்பும் சிக்கன் வறுவலும் பண்ண போகிறேன். மாஜக்காவும் மாமாவும் வந்துருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேலே மொட்டை மாடியில் ஊஞ்சல் ஆடுறாங்க. போயிருக்காங்க. ஜஸ்விதா கூட்டம் போயிட்டாரு கீழே இருந்து. நான் சாப்பாடு செஞ்சுக்கிறேன். சாப்பிட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மூவிக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் கருப்பு படத்துக்கு டிக்கெட் போட்டிருக்கோம். எத்தனை மணி சொல்றீங்க? 6:45 சங்கீதா. 6:40 போட்டு 3 மணி ஷோ சொன்னீங்க. 3 மணி ஷோ தான் டைம் ஆயிடுமா சாப்பாடு செய்யறதுக்கு? சரி, ஈவினிங் ஷோ போலாம், அப்பதான் நல்லா இருக்கும். ஆமா, ஈவினிங்ல போய் அழகா படம் பார்த்துட்டு வரலாம். அதுவும் நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் படம் பார்க்க போறோம் சங்கீதா. படம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. போயிட்டு வரலாம் ஜாலியா. ஓகே, இன்னைக்கு என்ன சிக்கன் சிம்பிளா செய்ய போறியா அத டிஃபரெண்டா செய்ய போறியா? சிம்பிளா தான், சிக்கன் கிரேவி. சிக்கன் குழம்பு வச்சிட்டு கொஞ்சம் வறுக்க போறேன். அவ்வளவுதான். சூப்பர். அவ்வளவுதான். லஞ்ச்லாம் சமைச்சிட்டேன், நம்ம சாப்பிடலாம். ஓகேவா? பசி எடுத்துச்சு. மணி 2 மணி ஆயிடுச்சு சங்கீதா. ரெடி ஆயிடுச்சு பேபி. இங்க பாருங்க, சிக்கன் வறுவல் பண்ணிருக்கேன், சிக்கன் குழம்பு வச்சிருக்கேன். அப்புறம் பிரகாஷ் மாமாக்காக நான் வந்து கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன். சிக்கன் சாப்பிட மாட்டேன், நல்லா கருவாட்டு குழம்பு. நெத்திலி மீன் கருவாடு. சூப்பரா கருவாட்டு குழம்பு. சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பலாப்பழம் சாப்பிட்டு பலாப்பழம் வந்து அம்மா வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறோம். தூங்கிட்டானா பிரகாஷ்? வந்த உடனே பிடிச்ச மாதிரி பலாப்பழம், ஒரு சட்டி கருவாட்டு குழம்பு, சோலி முடிஞ்சிட்டு அடுத்து தூங்குறாரு. அந்த பேக் பின்னாடி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து
புக்லாம் எல்லாம் வினோத்துக்கு போட தெரியாது, நம்ம கூட சேர்ந்து போடலாம். அட்டை போடுறதுக்கா? எல்லாம் எடுத்துட்டு வந்தோம். சரி போடலாம் டைம் தூங்கி நின்றியாமா நீ? பழங்கா வச்சிருந்தேன், அப்பதான் நெட்டு எடுத்து எல்லாத்தையும் எடுத்து வெளியே பலாப்பழம் வாங்கிட்டு வந்தோம்ல, அதை எட்டுன்னு வரதுக்காக தான் வந்தோம். அவரு அங்க ஏற்க போயிட்டாரு. அப்புறம் இது எடுத்துங்க மீன் பிடிக்கிறாரா? மீன் பிடிக்க போக மாட்டாங்க. போன வருஷம் சாப்பிட்டோம்ல. அவன் ஒரு பலாசோலை கூட சாப்பிட மாட்டான். அவனுக்கு பலாசோலை மாம்பழம் எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. மாம்பழமும் சாப்பிட மாட்டான். மாப்பழம் வாழை முக்கணியும் எந்த முக்கணியும் சாப்பிட மாட்டாங்க. கிளம்பலாம். போன் அடிச்சு அப்பா வரவே இல்லையா? போன் அடிச்சா எடுக்கலாமா? அப்பா வீட்டுல இருந்து கிளம்பும்போது போன் அடிச்சா அவருக்கு. நீங்க ஏதோ குயிலாப்பால ஏதோ போயிருப்பீங்களா? சங்கீதா போன் அடிச்சு அடிச்சதுக்கு எடுக்கலன்னு சொன்னாரு. இல்லன்னா எங்கே போயிருந்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தான் போன் அடிச்சான். இல்லைனாலும் பரவாயில்ல, வா போய் பார்த்துட்டு வரோம். வந்துட்டோம். பழப்பழத்தை வந்து கொடுத்துட்டேன். அப்படியே முருங்கைக்காய் இருக்குதான் பறிச்சு மசாலாங்க. முருங்கைக்காய் பறிச்சுக்கலாம். மாங்காய் கூட ஒரு 4 பறிச்சுக்கலாம். ஓகே, மாங்காய் 4 பறிச்சிக்கலாமா? அப்படியே விலையிலே நிறைய தான் இருக்கு மாங்காய் ஃபுல்லா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காயும் நல்லா பெருசாகிட்டு இருக்கு. சூப்பராக இருக்கு. பறிச்சிக்காப்பா. இப்போ குச்சிலாம் வச்சுக்கிறாங்க ரெடி பண்ணி மாங்காய் பறிக்கிறதுக்கு. இந்த உலகம் பெருசு பெருசா. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் பறிச்சுக்கிட்டு முருங்கைக்காய் பறிச்சுக்கிட்டு நம்ம கிளம்புவோம். ஓகே, முருங்கைக்காய் அதிகமாக வேணாம் பேபி. யா போகல மால்டேக்காக்கும். அதான் ஒரு 2 நாளைக்கு குழம்பு வைக்கிறதுக்கு பறிச்சுக்கிச்சிங்க. இந்த ஜிஸ்டா எது வேணும் உனக்கு? இந்த முருங்கைக்காய் எத்தும்பா கீழே எத்தும்பா. முருகன் ஓடி போய் ஒரு முருங்கைக்காய் பிஞ்சு பறிச்சு பிஞ்சு. ஆமா பறிச்சா நல்லா முத்துனதா பறி. இந்த சைஸ் தான் நல்லா இருக்கும். ஆமா ஆமா, கடன் பறிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய் பறிச்சு வீட்டுக்கு எத்துவோம். மாங்காய் பறிக்கிறதுக்கு நவீன ஆயுதம் ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு எங்க அப்பா. ரெடி பண்ணோம் ஞாபகம் பண்ணுது முன்னாடி. ஆமா, வாட்டர் கேன் கட்டி ஐடியா வச்சிருந்தோம். பரி நல்லா பெருசா பரி பரி பரி. சூப்பரா பறிச்சிட்ட. முருங்கைக்கீரை எத்தினாரு. முருங்கைக்கீரை முருங்கை பூவு நல்ல முருங்கைக்கீரை பறிச்சுக்கலாம். அது வரைக்கும் பாரு, அங்க இருக்கு பாரு. அது பாரு, அங்க இருக்கு பாரு. அது மேல மேல அது சூப்பர். 2 மாங்காய் ஒரே டைம்ல 2 மாங்காய் சூப்பரா எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துரு பரி, 1 பரி. சூப்பர். அப்போ இங்கே வேற லெவலா. ஓகே, ஆளுக்கு 2 மாங்காய் வேணும்னா பறிச்சிக்கலாம். கேட்டு வந்து பறிச்சிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காவும் முருங்காவும் பறிச்சாச்சு. எல்லாம் முத்தன காய் தான். எல்லாம் நல்லா முத்திடுது சங்கீதா. கலரே ஒரு மாதிரி வருது பழுக்கிறதுக்கு. கீழெல்லாம் இருக்கு பாரு. நல்லா முத்திடுச்சு. பழுக்கும் போல பழுக்க வச்சா பழுக்கும் தான். ஆமா, பழுக்க வச்சா நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாள்ல பூச்சி வந்துடும் சங்கீதா எல்லாத்துலயும். கொட்டை முத்திடுச்சுன்னா வச்சுக்க பூச்சி வந்துடும். சூப்பரா இருக்கு. ஜஷிதாவும் ஒரு ரித்துஷ்னா வந்து முருங்கைக்காய் பறிச்சு ஓட்டாங்க போலியா. ஆமா, அதான். சார் நம்ம வீட்டுக்கு போகலாம் சங்கீதா. டைம் ஆகுது, வேலை இருக்கு. படத்துக்கு போகணும். இன்னும் ஒரு காய் பறிச்சு ஆளுக்கு 3 எடுத்துக்கலாம். பசிக்க அதை கீழே இருந்தது. அதே பசிக்க கீழே தான் பேசாமல். நான் ஜஷிதா ஜஷிதா டவுசர் இல்லை, டவுசரையும் அவர் நடையும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். காரில் ஏறி உட்காருமா, போகலாமா? அத்தா பாய் சொல். பாய் சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வா. பாய் சொல்லிட்டு வா. பாய் தங்கம். என்ன ஊருக்கு போறீங்க?
கேமரா தோச்சுடா. அவ்வளோதான் போயிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு 6:30 போலாம். இப்போ மூவி போட்டுருக்குமா, படத்துக்கு போயிட்டு வரலாம் ஜாலியா. ஓகேவா? ஓகே. என்னம்மா அவரு ஜாலியாக இருக்காரு அவங்க அக்கா கூட விளையாடுறதுல. மாங்காய் முருங்கை எல்லாம் பக்கம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், படத்துக்கு கிளம்பிட்டோம். பொட்டு வச்சு மாமா. வாங்க வாங்க ஜஷிதா ரத்துஷ்ணா வாங்க 2 பேரும் போலாம். 2 பேரும் மேக்கப் பண்றாங்க பாரு. அக்கா வச்சு விடுறேன் பொட்டு. ஸ்டிக்கர் போட்டுருக்கு மாமா, அதை தூக்கி விடு பாப்பா. சசி நம்மளாம் கிளம்பணும்னு அவசியமே இல்லை, அவங்களே கிளம்பிக்குவாங்க. எனக்கு செட்டாடி இங்காடி அங்காடி நீங்க அவரே கிளம்பின்னு இருக்கா. வாங்க டைம் ஆயிடுச்சு வாங்க. அதுலயே இருந்துச்சு பாருமா ரெட் கலர் போட்டு. இதோ இருக்கு பாரு, அவர் காட்டுறாரு. இல்ல பாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், படத்துக்கு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஏய் அக்கா உனக்கு சூப்பராக போட்டு வச்சுட்டாங்கம்மா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஏறியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக டிக்கெட் போட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், தியேட்டர் வந்தாச்சு, படத்துக்கு போகிறோம். போகிறோம் படம் நல்லா தான் ஒரு ரிவ்யூ கொடுக்கும். கருப்பு படம் பார்க்க வந்திருக்கோம். இங்க பாருங்க, அண்ணி எல்லாரோட இங்க வந்து செக் பண்ணவே இல்லை பேபி, ஃபுட் ஏதாவது எடுத்துன்னு வரமா? நான் அங்கெல்லாம் எடுத்துட்டு வரலாம். அப்படியா? ஆமா, முன்னாடியே சொல்லியிருந்தா வீட்டுல பாப்கார்ன் பொரிச்சு எடுத்து வந்துருப்பாங்க. பலாசோலை எடுத்துட்டு இருக்கு, பலாசோலை எடுத்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் பாப்கார்ன் எடுத்து வந்திருக்கலாம்ல. எனக்கு தெரியாதுல்ல. சொன்னா என்ன எப்ப சொன்னாங்க? போடா, இது தூக்கினே வர முடியல. வெறும் சரியான வெயிட், வெறும் பெட்ஷீட்டே தூக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆமா 2 பெட்ஷீட், இது ஒன்னே தூக்க முடியாது. நீ 2 சேர்த்து தூக்கின்னு வர. ஆமா, துவைச்சு போடலான்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாங்க மூவி போய் பார்த்தோம், செமையா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணோம். ஆமா, வீட்டுக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ வந்து வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வராங்க இல்லையா, நம்ம கிட்ட பெட்ஷீட்லாம் இருக்கு, ஆனா வந்து துவைச்சு போடாத, போத்திக்கிறதுக்கே எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இன்னைக்கு நல்ல வெய்ய காய்தா, காலையிலே இதை துவைச்சு போடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கேன். ஜெஷிதா பண்ண வேலை தான், எல்லாத்தையும் உச்சா விட்டு அடிச்சிட்டால, அதனால இது ஓரமா வச்சது மறுபடியும் துவைக்கல. ஆமா, இது நான் பேபி கிட்ட சொன்ன வெளியில கொடுத்து துவைச்சு கொடு பேபின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் கொடுக்க டைமே இல்லை, கொடுக்கவும் இல்லை. ஸோ அதனால கையாலையாவது அட்லீஸ்ட் துவைச்சு போட்டலாம், நாளைக்கு போத்திக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இல்லையா. ஓகே. ஸோ அதனால துவைக்கலாம்னு எடுத்துட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கருப்பு மூவி பார்த்தோம், நல்லா தான் இருந்தது, காமெடியா. அப்புறம் வந்து அந்த கருப்பு சாமி கேரக்டர்லாம் வந்து சூப்பரா இருந்தது. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் மூவில கருப்பு சாமி அந்த மூவிலாம் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கருப்பு சாமியை பத்தி டீட்டெயிலாம். அப்புறம் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம சைடு கருப்பு சாமி கிடையாது, எல்லாமே சவுத் சைடு தான் செய்யுங்க. ஸோ ஜாலியாக படம் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். சவா இது போய் துவைச்சு போடுமா? ஓகே. செடிக்கெல்லாம் வந்து நைட்டே தண்ணி ஊற்றிட்டோம். ஆனால் பழம் நிறைய இருக்குது பேபி. மிளகா பழம் நிறைய பழுத்துச்சுல. ஏய் கத்திரிக்காய் கூட இருக்கு சங்கீதா. மிளகா பழம், கத்திரிக்காய்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு அடுத்த ரவுண்டு. மிளகா ம், காய வைக்கவே முடியல. காய வச்சாலும் உங்க பாரு மழை வந்து ஏதாவது நனைஞ்சு போகுது, ஈரமாயிடுது. பழமா ஃபுல் பழம் பழுத்து போய் போறாங்க பாரு. சரியான பழம் போல. சூப்பரா பழுத்து இருக்குல்ல. அப்படியே இது கூட பறிச்சு பறிச்சா ஒன்னா காய வைக்கிறேன். காஞ்ச வரைக்கும் லாபம் தானே. சரி. துணி எப்படி பேபி? நீ பாதி ஒன்று நீ தைக்கிறியா, ஒன்று நான் தைக்கிறியா? 2 பேரும் சேர்ந்து தான் துவைக்கணும், அது வழியே கிடையாது, வேற வழி. சரி சங்கீதா, திராட்சை கொடி பரவ ஆரம்பிச்சு சங்கீதா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வருஷம் கொடி பரவும், அடுத்த வருஷம் தான் காய் காய்க்குமா ஃப்ரெண்ட்ஸ்? கொடி மேலே ஏற்றி விட்டது நல்லா சூப்பராக வர ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். திராட்சை கொடி இங்கே பாருங்கள், நல்லா எல்லா பக்கமும் பரவுது ஃபுல்லாக. இதை வந்து பாவக்காவும் கட் பண்ணி எடுத்துடலாம் சங்கீதா. எடுத்துட்டு ஃபுல்லாகவே வந்து திராட்சை கொடியை மாற்றி விட்டுருலாம். ஆமா, செடி இங்க பாரு எல்லாமே இதெல்லாம் கூட வதங்கி தக்காளி செடியெல்லாம் வீணாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இது இப்போ பிடுங்கி போட்டு வேறு செடி நடணும். ஒரு நாள் ஃபுல் மெயின்டெனன்ஸ் பண்ணோம் மாடி தோட்டம். ஆமாம், எதெல்லாம் அறுவடையா இருக்கோ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு புது செடி வந்து பார்த்தோன்னா நட்டு விடணும், நட்டு மெயின்டைன் பண்ணணும். அப்பதான் நல்லா இருக்கும்.
எவ்வளோ இது காஞ்ச செடினால தான் இங்கே டஸ்ட் எவ்வளோ நான் பெருக்கி க்ளீன் பண்ணாலும் மழையில அவ்வளோ க்ளீன் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க காத்து அடிச்ச உடனே வந்து அந்த ஓஸ் பைப்ல வந்து டஸ்ட் பறந்து வந்து வந்துட்டு. மண்ணுமே நிறைய இருக்கிற மண் தொட்டியில என்ன பண்ணணும், நோண்டி எடுத்துடணும். கொஞ்சம் அள்ளிடணும். ஏன்னா அதுல இருக்க மண்ணு தான் தண்ணி ஊற்றும் போது அப்படியே வந்து கீழே சிந்தி சிந்தி மண்ணுமே கரையாகுது. ஆமா, கொஞ்சம் எடுத்துட்டு அந்த மூட்டையில இருக்குதுல்ல, மழை பெஞ்சது கரைஞ்சி தான் வேஸ்டா போகுது. அந்த எரு இருக்கு அதை ஃபுல்லாவே வச்சு விட்டுணும். ஓகே. கத்திரிக்காயும் காய்ச்சிச்சு போல இருக்கு. முத்தித்துன்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல. அவ்வளோதான். ஒரு பெரிய வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்குறேன்னா கேட்குறியா? இதெல்லாம் எப்படிதான் துவைக்கிறதே தெரியல. அதான் 25 லிட்டர் வாஷிங் மிஷின் வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். இல்லை 12 லிட்டரு. 12 லிட்டர் கூட வாங்கலாம். அது வாங்கினா கூட இந்த ஒரு பெட்ஷீட் துவைக்கலாம். இதை துவைக்கிறதுன்றது இல்ல, வீட்லயே நிறைய துணி இருக்கு. நமக்கு வந்து அடிக்கடிக்க துணி சேருது இல்ல, பெருசா செஞ்சது நமக்கு வெறும் 6 கிலோன்றதுனால துவைக்க முடியல. இது சுத்தமா உள்ளேயே போகாது. இது கொல்ல மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அலசி போட்டுடலாம். ஓகே. என்னடா அது, இந்த பெட்ஷீட்டை துவைக்கிறதுக்கு ஐடியா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தூக்க முடியாது, அதை தூக்கி முக்கியெல்லாம் எடுக்க முடியாது. பக்கெட் உள்ளே போக மாட்டேங்குது பேபி. அதான் லிக்விட் வந்து நல்லா கரைச்சிய அப்படியே வந்து எல்லா இடத்தையும் பாருங்க ஊற்றி வந்து பபிள்ஸ் சோப்பு நிறைய ஃபுல்லாக ஊற்றி விட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, பபுள்ஸ் பபுள்ஸ் நல்ல கண்டுபிடிச்சிட்டேன். உங்க சத்தம் மொட்டை மாடியில கேட்டுதா, அதனால நானே கண்டுபிடிச்சி வந்துட்டேன் அப்படின்னு தூங்கி சொல்றேன். எழுந்து அவளே மேலே வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, என்ன பண்ணா ஒரு கார்னரா கொஞ்சம் கொஞ்சமா வந்து தோச்சு பண்ணிட்டேன். ஆமா, அப்படியே தோச்சு அரிசி போட்டுல வா பேபி. ஓகே. எல்லாம் பண்ண முடியாது, 2 பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு மூலையை துவைக்கணும். மூலையே துவைச்சிட்டு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா அது, ஜஸ்விதாவும் ஹெல்ப் பண்ண வந்துட்டேன். நீ துவைக்கிற இந்த பக்கம் சொல்லிட்டு அவருமே வந்து துவைச்சிட்டு இருக்காரு பார்த்து ஜஸ்விதாவும். ஓகே, துவைங்க துவைங்க. வா, நீ தான் இப்ப ஆள் குறைக்கு ஒரு பக்கம் வா. நீதா என்ன பண்ற? கொஞ்சமா கம்ஃபர்ட் போடுறேன். கம்ஃபர்ட் போறேன். சரி சரி. அலசமுள்ள கம்ஃபர்ட்லாம் போட்டு முக்கிய, அதனால காய வச்சுட்டு கொஞ்சமா கம்ஃபர்ட் தண்ணியில கலந்து அப்படியே வந்து ஊத்தி விட்டுட்டேன். சரி, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். 2 பெட்ஷீட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அழகா துவைச்சு போட்டாச்சு. நைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா அது வந்து காஞ்சிரும். இப்போ நாங்க வந்து டிஃபன் செய்ய போறேன். டிஃபன் செஞ்சுட்டு அடுத்து ஒரு சூப்பர் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறீங்க. முந்திரி தோப்புக்கு போலான்னு இருக்கும். இந்த வருஷம் இது வரைக்கும் நாங்க போவே இல்லையா. ஆமா, எங்க பாட்டி விட்டு முந்திரி தோப்பு கிளம்புறோம். ஆமா, ஸோ மால்தேக்கா பிரகாஷ் மாமாலாம் வந்திருக்காங்களா, பிரதாப் எல்லாரும் நாங்க எல்லாம் சேர்ந்து முந்திரி தோப்புக்கு போலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், எங்க ஆயா வீட்டுக்கு. ஸோ அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அது வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய்.